இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், எனக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் பழி தீக்கிற நாள் இன்னைக்கு. எந்த காரணத்தை கொண்டும் இன்னைக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. நான் நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். நீ போய் நான் சொன்ன மாதிரி ஆளுங்களை கூட்டு வாப்போ. சரிண்ணே, சீக்கிரம் போ. இங்க வீட்ல ஊர் ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விசேஷம் ஆரம்பிக்க போகுது. எங்க உங்களை ஆளே காணோம். அதனாலதான் நானே போன் பண்ணேன். எப்ப வருவீங்க? ஏமா, சும்மா வந்து நின்னு எப்படி பிரச்சனை பண்றது? அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தானே வரணும். அதான் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர வேண்டிய நேரத்துல சரியா வந்து நிப்பேன். நேரத்துக்கு வந்துருங்க, சொதப்பிராதீங்க. அந்த வீடியோ உங்க போன்ல பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. அத ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அத வச்சுதான் வானத்துக்கு அருள் கட்டின தாலி செல்லாதுன்னு நீங்க நிரூபிக்க முடியும். அத ஊர்க்காரங்க முன்னாடி நிரூபிச்சாதான் நீங்க நினைச்ச மாதிரி உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். இந்த வாட்டி எதுவும் தப்பா நடக்காது. நீ பயப்படாத. நான் வந்துடுறேன். நீ போன வை. கல்யாணி அண்ணி, என் புருஷன்கிட்ட போன்ல பேசுறத நான் கேட்டேன். என் புருஷன்கிட்ட இருக்க போன்ல ஏதோ வீடியோ இருக்கான். அந்த வீடியோல இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா வானதிக்கும் அருளுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்களா? எனக்கு பயமா இருக்குக்கா. அப்படி ஒண்ணு நடந்தா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுமேக்கா. அழாத, சொன்னா கேளு, அழாத. முதல்ல என்ன பண்ணலான்னு பாப்போம். அக்கா, முதல்ல அன்னைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா? ஏய் இருடி, அந்த வீடியோல என்ன இருக்குன்னே தெரியாம, தலையும் புரியாம வாலும் புரியாம அண்ணங்கிட்ட என்னன்னு நாம போய் சொல்லுவோம். இப்போ உன் புருஷன் எங்க இருக்காரு? அண்ணி பேசுறத வச்சு பார்த்தா வீட்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்க்கா. அப்போ உடனே கிளம்பி நாம உன் வீட்டுக்கு போய் அவருக்கு தெரியாம முழு விவரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். சரி போ. வாக்கா. அருளுக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல, இப்ப அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். உன் மேல இருந்த கோபமும் அவனுக்கு போயிருக்கும். அவங்கிட்ட போய் நீ ஏதாவது பேசுனியா? இல்ல அவன் உங்ககிட்ட வந்து எதுவும் பேசினானா? பேசினாரு. என்ன சொன்னா? என்ன சொன்னான்னு கேட்டா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. ஏய் வானதி, என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? மாமா, அவரை நீங்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாரா மாமா? டிக்கெட் எல்லாம் போட்டுட்டாரு. இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவாரு. அங்க போயிட்டா இங்க திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்றாரு. ஏய், அப்படி எல்லாம் எப்படி அவனை விட முடியும்? இரு, நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். வேணாம் மாமா, அவரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அருள் மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவர் அமெரிக்காக்கு போய் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு முடிவோடு இருக்காரு. இப்போ நீங்க போய் எனக்காக பேசினா அவருக்கு உங்க மேல கோபம் வரும். அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். அதனால நீங்க போய் அவர்கிட்ட பேச வேணாம். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தாலே போதும் மாமா. அவன் நல்லா இருந்தா போதும் நீ நினைக்கிற சரி. ஆனா உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என் வாழ்க்கைய பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. இதுதான் என் தலை விதினா அது அப்படியே நடக்கட்டும். இங்க என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தாலே போதும். சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தாலி பெருக்கி போடும்போது அருள் தான் உனக்கு தாலி மாத்தணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அருள் மாமா என்கிட்ட வந்து பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப நான் சொல்ற மாதிரி அருள் கிட்ட போய் பேசு. சொல்லு. ஏதோ பேசணும்னு வந்துட்டு பேசாம இருக்க. என்ன விஷயம் சொல்லு.
நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ஓகே தான் மாமா. ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். ம் என்ன? இன்னும் 2 நாள்ல நீங்க இங்கிருந்து போறீங்க. நீங்க இங்கிருந்து கிளம்பி போற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். அவங்க எல்லாருமே நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்கட்டும். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவங்க நம்மள நினைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவ இல்லை வானதி. இது என்னோட குடும்பம். உன்னை விட எனக்கு என் குடும்பத்து மேல அக்கறையும் பாசமும் இருக்கு. அதனாலதான் உன்னால எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தும் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் தானே, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியாத மாதிரி நான் நடந்துக்கிறேன். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்துட்டதாவே இருக்கட்டும். ம்? எனக்கு இது போதும் மாமா. ம். எங்களுக்கும் இது போதும். இனி அருள் நாம சொல்றத கேப்பா. நம்ம பிளான ஆரம்பிக்கலாம். சொந்த பந்தம் எல்லாம் இப்படி ஒன்னா இருக்கிற நேரம் கிடைக்கிறதெல்லாம் இப்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ இந்த நேரத்தை நாம ஏன் சும்மா வேஸ்ட் பண்ணணும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேம் விளையாடலாமே. விளையாடுற நேரமா இது? நீ வேற சும்மா இருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆ, சித்தி, அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம ஏன் வேணான்னு சொல்றீங்க? நம்மளாம் என்ன சின்ன பிள்ளைங்களா விளையாடுறதுக்கு? அதான் அக்கா வேணான்னு சொல்லுங்க. டேய், உங்க அக்கா எது பேசினாலும் நீ ஜால்ரா தட்டிட்டு இருப்பியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. வீட்டுல விசேஷம் வச்சு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுறது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஏன்பா, என்ன விளையாட்டுன்னு நீயே சொல்லுப்பா. கரெக்டா சொன்னீங்க. கையிலங்க அண்ணே, நீ போய் எடுத்துட்டு வாமா. சரி. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த பவுல்ல இருக்கிற ஒவ்வொரு சீட்டையும் இங்க இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பேரை சேர்த்து எழுதி வச்சிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த பவுல்ல இருந்து கையல் வந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கும். அந்த சீட்ல எந்த ஜோடி பேர் வருதோ அவங்க 2 பேரும் இங்க வந்து இந்த பலூன் ட்ரீல இருக்கிற ஏதாவது ஒரு பலூனை உடைக்கணும். ஐயோ, அந்த பலூன்ல இருக்கிற சீட்ல ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க அந்த ஜோடி செய்யணும்.